ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவை சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணி ஒருத்தவங்க இங்கே இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவில் இருக்க சூழலை பார்த்துட்டு கண்ணீர் வடிச்சிருக்காங்க. குடிசையில் வாழ்கிற மக்கள், யாசகம் கேட்கக்கூடிய குழந்தைகள், இங்கே இருக்க சூழலை பார்த்தாலே எனக்கு அழுக வருது அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் உலகத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்தியாவுக்கு சுற்றுலா வராங்க. அதுபோல் இந்தியா ஆச்சரியமாக பல பேர் பார்ப்பாங்க. அதுக்கு நடுவில் இந்த மாதிரி வருத்தப்படுற சுற்றுலா பயணியும் உண்டு. அந்த பெண் எந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா, பீகாரில் இருக்கக்கூடிய புத்த கயாவுக்கு போயிருக்காங்க. அங்கே மகாபோதி கோயிலுக்கெல்லாம் போயிருக்காங்க. கோயிலெல்லாம் அருமையாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யதார்த்தமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்க மக்களை பார்த்து தான் அவங்க இன்ஸ்டாகிராமில் என்ன போட்டிருக்காங்கன்னா, கரடுமுரடான ஒரு ரோட்டில் நடக்கிறதுக்கு சிரமப்பட்ட அவங்க, என்னால் அழுகையை நிறுத்த முடியல, இங்கே சாலை கூட சமமாக இல்லை, நடக்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சாலை ஓரத்தில் குடிசையாக இருக்குது, ட்ரெஸ் இல்லாமல் குழந்தைங்க இருக்காங்க, காலணி இல்லாமல் நடக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்குற காட்சியும் என்னை ரொம்ப கலங்க வச்சிருக்கு. ஒரு சிறுமி ஆபத்தான முறையில் கயிறு மேலே ஏறி யாசகம் கேட்கக்கூடிய வீடியோவையும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. 3-4 வயசு குழந்தைங்க தெருக்களில் பிச்சை எடுக்கிறத பார்க்க முடியுது. பள்ளிக்கு போக முடியாமல் குழந்தைங்க இந்த மாதிரி வந்திருக்காங்க. சத்து குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களை அதிகமாக பார்க்க முடியுது. பழைய பொருட்களால் ஆன கூரைகளை நான் பார்த்தேன். இதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதுதான் இவங்களுடைய இயல்பான வாழ்க்கையாக இருக்குது. நிச்சயமாக இந்த விஷயத்தை மாற்ற முடியும். என்னால் நான் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவில் அவங்க சொல்லியிருப்பாங்க. நன்றி.